ஹாய் ஹலோ வெல்கம் எவ்ரிபடி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து ஒரு பேர்ல் செட்டிங் மிஷின், அதாவது இதை வந்து பீட் மிஷின் கூட வந்து சொல்லுவாங்க. ஸோ எப்படி நம்ம வந்து பீட்ஸ் இல்லை பேர்ல்ஸ் வந்துட்டு ஒரு ஃபேப்ரிக்லேயோ இல்லை வந்து ஒரு பெல்ஸ் கேப்ஸ் இந்த மாதிரி ஃபேப்ரிக்ஸில் வந்து எப்படி நம்ம இதை வந்து செட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு டெமோ வீடியோ தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு பீட் மெஷின் ஒரு கவரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பீட் மெஷின் பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து நமக்கு இருக்கும். ஸோ இது கூட வந்து கொஞ்சம் அட்டாச்மெண்ட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அட்டாச்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லீவர்ஸ் மாதிரி நம்ம வெரைட்டிஸ் ஆஃப் பீட்ஸ் இது ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வெரைட்டிஸ் எல்லா சைஸ் பீட்ஸு 10 mm 8 mm ஸோ இந்த மாதிரி பீட்ஸ் வந்து போடுறதுக்கு வந்து நமக்கு அட்டாச்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கும் இந்த அட்டாச்மெண்ட்ஸ். ஸோ இது நம்ம எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து லிவர். ஸோ நம்ம இதை வச்சு தான் வந்து ப்ரெஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஆல்ரெடி வந்து ஒரு அட்டாச்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னா ஜஸ்ட்டு நம்ம இங்கே ஸ்க்ரூ இருக்கும் இந்த இடத்துல. ஸோ இந்த ஸ்க்ரூ வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு என்ன சைஸ் பீட்ஸ் வேணுமோ அதுக்கு உண்டானதை வந்து நம்ம இந்த ஸ்க்ரூ இங்கே வந்து நல்ல ஸ்க்ரூ இதை வந்து டைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெஷின் யூஸ் பண்ணி நம்ம வந்து பீட்ஸ் வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்டிச்சிங் ஒர்க் வந்து இல்லை. ஸோ நம்ம ஸ்டிச் பண்ண வேண்டாம், நம்ம டைரெக்டாகவே பீட்ஸ் வந்து வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து என்ன வந்து மெயினாக தேவைன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளிப்ஸ் வந்து தேவை. பாருங்கள், இந்த மாதிரி கிளிப்ஸ் நான் வந்து தனியாக ஒரு கப்பில் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இது வந்து இந்த மாதிரி இருக்கும். இதில் ஒரு 4 பின்ஸ் 4 பின்ஸ் மாதிரி இருக்கும் பாருங்கள், பின்ஸ் இருக்கும். அண்ட் அடியில் வந்து பேஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். நீங்கள் இதுலேயே வந்து பார்க்கலாம். அடியில் வந்து பேஸ் வந்து நமக்கு வந்து ஃப்ளாட்டாக இந்த மாதிரி இருக்கும். அண்ட் நமக்கு அப்புறம் மெயினானது என்னென்னா பீட்ஸ், வெரைட்டிஸ் ஆஃப் பீட்ஸ் நான் வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸில் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி பீட்ஸ் வந்து தேவை. அப்புறம் வந்து ஃபேப்ரிக், இப்போ நான் ஜஸ்ட் டெமோக்காக ஒரு வேஸ்ட் கிளாத் வந்து நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது ஜென்ரலாக வந்து எப்படி பண்ணணுன்னு பார்த்தா இங்கே வந்து அந்த பின்ஸ் போடுறதுக்கான ஹோல் இருக்குது. இதில் அந்த ஃப்ளாட் சைடு வந்து உள்ளே வர மாதிரி இந்த பின்ஸ் வந்து போட்டுட்டு ஃபேப்ரிக்கை வந்து சென்டரில் வச்சு இங்கே நம்ம வந்து பீட்ஸ் வந்து ஒரு பீட் வந்து நம்ம இங்கே இன்சர்ட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல வந்து என்ன சைஸில் அட்டாச்மெண்ட் போட்டிருக்கோமோ அதுக்குண்டான பீட்ஸ் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நம்ம இந்த லீவர் இப்படி புல் பண்ணால் போதும், பீட் அட்டாச் ஆகிடும். ஸோ நம்ம இங்கே வந்து ஆல்மோஸ்ட் 10 mm உண்டான அட்டாச்மெண்ட் போட்டிருக்கோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு பீட் வந்து நம்ம இங்கே அட்டாச் பண்ணிக்கலாம். பாருங்கள், பீடை வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து உள்ளே போகிற வரையில் அட்டாச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த பின் இருக்குது பார்த்திங்களா, அதோட பேஸ் வந்து உள்ளே போகிற மாதிரி நம்ம இதில் வந்து போட்டுக்கணும். அது வந்து உள்ளே போயிடும். நெக்ஸ்ட்டு இந்த ஃபேப்ரிக் வந்து இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஜஸ்ட் இப்படி வச்சுட்டு இந்த லிவர் இருக்குது பார்த்திங்களா, இதை நல்லா டைட்டாக வந்து ஹோல்ட் பண்ணி விடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது இப்படி தான் இருக்கும். இந்த கிளாத்தை ஜஸ்ட்டு புல் பண்ணிங்கன்னா வந்துடும். இது பேஸ் பாருங்கள், அந்த ஃப்ளாட் பேஸ் வந்து அடியில் வந்துடும். இந்த பீட்ஸ் மட்டும் மேலே தெரியும். உங்களுக்கு என்ன பண்ணாலும் நீங்கள் எப்படி இழுத்தாலும் இந்த பீட்ஸ் வந்து வரவே வராது. நம்ம மெஷின் வாஷ் என்ன வேணாலும் வந்து பண்ணலாம். பீட்ஸ் வந்து அப்படியே ஸ்டிஃபாக வந்து அப்படியே இருக்கும். ஸோ நான் இன்னொரு பீட் வந்து போட்டு காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட் வந்து பீட் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பின் வந்து போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபேப்ரிக் வந்து சென்டரில் வச்சுக்கிறோம். பாருங்கள், நான் இப்படி சென்டரில் வந்து ஃபேப்ரிக் வச்சுட்டு ஜஸ்ட்டு லீவர் நல்லா
நல்லா டைட்டாக புஷ் பண்ணிவிட்டு எடுங்க. தட்ஸ் ஆல். பாருங்கள் ஈஸியாக வந்து வந்துருச்சு. ஸோ நான் இப்போ வந்து வேறு சைஸ் பீட் வந்து வச்சு காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம இதை வந்து லூஸ் பண்ணி வெளியே எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு இன்னொரு அட்டாச்மெண்ட் போடுறப்ப நல்லா டைட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே இது ஃபுல் ஸ்க்ரூ ஆயிருக்கான்னு வந்து செக் பண்ணிக்கணும். ஸோ தட்ஸ் ஆல். இப்போ நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு 4 mm பீட் வந்து இதில் இன்சர்ட் பண்ணிக்கிறோம். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் இந்த ஸ்க்ரூஸ் வந்து உள்ளே நம்ம போட்டுக்கணும். போட்டுட்டு ஃபேப்ரிக் வந்து சென்டரில் வச்சுட்டு இங்கே பாருங்கள். இந்த பீட் மெஷின் வச்சு நம்ம பீட்ஸ் வைக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக தான் நமக்கு வந்து இருக்கும். ஸோ எங்கள் சேனல் இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நாங்கள் போடுற வீடியோஸ் ரெகுலராக அப்டேட் ஆகிடும். வீடியோ உங்களுக்கு டெஃபினட்டாக கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.